நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான அந்த நாளில் கூட கர்த்தருடைய தேவ திட்டம் தீர்மானம் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. கர்த்தரை நம்பும் பொழுது உயர்த்தப்படுவீர்கள், நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கிருபை என்றும் உள்ளது. உண்மை, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை பாருங்கள். எல்லாவற்றிலும் உண்மை. மோசே சொல்கிறார், ஆண்டவர் என் வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவன் என்றால், வீடு என்றால் கர்த்தருடைய வேத வசனம், இதுதான் அவருடைய வீடு. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கே கடந்து சென்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பை, கிருபை, தயவை தேவன் தந்தார். தேவனுடைய ஆளுகை அந்த இடத்துல இருந்துச்சு, தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இருந்துச்சு, தேவனுடைய உயர்த்துதல் அங்கே காணப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியாகிய நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேதாகமம் மிக 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 அது விலையேற பெற்றது என்பதை பார்க்கின்றான். கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்யத்தக்க தேவன் முன்கூட்டி தெரிந்து கொண்டார். நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், பதவியில் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாருக்கும் நாம் ஒரு நண்பராக காணப்பட வேண்டுமென்றால், நம் தேவைகள் சந்திக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏழ்மையிலிருந்து உயர்த்தப்பட வேண்டுமென்றால், கஷ்டத்திலிருந்து கடனிலிருந்து நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் உண்மை காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள், நிச்சயமாக உயர்த்தப்படுவார்கள். தாமதமாகலாம், நிச்சயமாக உயர்த்தப்படுவார்கள். அந்த உண்மை கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. உண்மை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா உயர்த்தப்படுவோம். தேவ சமூகம் நிறைவேறும் பொழுது, தேவனுடைய திட்டம் நிறைவேறும் பொழுது, தேவனுடைய ஆலோசனை நமக்குள்ளே நிறைவேறும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அநேக நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு இதை பார்க்குங்க, அநேக ஊழிக்காரனை குடும்பம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த செய்தியை, அநேக விசுவாசிகள் பார்க்குங்க. உண்மைதான், கர்த்தரை பற்றி அறியாத சகோதரியும் சகோதரனும் பெற்றோரும் இதில் பார்க்குங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பார்க்குங்க. எல்லா சகோதரரும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்க முடியாத உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உண்மையாக நாம் படிக்கும் பொழுது நல்ல ஒரு பதவி கிடைச்ச வேளையில், உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய கைகளில் கரைதரை இல்லாதபடி உண்மையாக நாம் செயல்படும் பொழுது நம்முடைய குடும்பம் உயர்த்தப்படும், சொந்த பந்தங்கள் உயர்த்தப்படும் என்பதை பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சில பேப்பரில் நேரங்களில் பார்க்கும் பொழுது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் செய்திக்கு முன்பாக. என்ன என்றால், சில நாள் நம்ம நான் தினத்தந்தி பேப்பர் வாங்குறது உண்டு. அந்த தினத்தந்தி பேப்பர் சில வாரத்துக்கு முன்பாக நான் பார்க்கும் பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த செய்தியின் தலைப்பு, உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த தேதி 6ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டில் உங்களோடு இந்த செய்தியை தரத்தக்க தேவன் கிருபையும் பலனையும் தந்தார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் பாதுகாப்பு அவசியமானது. பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஏற்ற வேளையில் சிறு வயதிலேயே அந்த பயிற்சி, முதலாவது நீச்சல் பயிற்சி, சைக்கிள் பயிற்சி, இது நாம் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமைகள். நீச்சல் பயிற்சி உங்களுடைய அந்த படிக்கக்கூடிய ஸ்கூலில், அந்த அரசு படிக்கக்கூடிய ஸ்கூலில், தனியார்டையும் நீங்கள் படிப்பீங்க. அந்த படித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அருமையான ஆசிரியர்கள் மத்தியிலும் கூட, அந்த அதிகாரி மத்தியிலும் கூட நீங்கள் கேட்டு, எந்த வயதில் நம்முடைய பிள்ளைகள் நீச்சல் பழக வேண்டும், எந்த வயது பக்குவத்தில் சைக்கிள் பழக வேண்டும்,
எந்த வயது பக்கத்தில் டூ வீலர் பழக வேண்டும். ஏனென்றால் சிலவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா 13 வயசு தான் ஆகும் பைக்கை கொடுத்து விட்டுருந்தாங்க. தப்பு. அன்பு செலுத்துறீங்க. பேரந்தானே, நம்ம பேரந்தானே, நம்ம பேத்தி தானே, வண்டியில் போயிட்டு வரட்டுமே. அது ஒரு அது எதிர்பாராத ஒரு சிக்கல் ஆப்டிச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பிரேக்கை இது பண்ணுறதுக்கு பேர் எது கூட்டிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் கூட்டிட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எதுக்குமே நேரம் காலம் சமயங்களை ஏற்ற வேளையில் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். டூ வீலரை அனுபவம் இல்லாத பிள்ளைகிட்ட கொடுத்துடாதீங்க. வெளியே வச்சிங்கன்னா சாவியை வைக்காதீங்க, பூட்டி லாக் பண்ணி சாவியை எடுத்துருங்க. முக்கியமாக வண்டி கேட்கும் பொழுது அவங்க பெற்றோர் அனுமதி இல்லாமல் எந்த பிள்ளைகிட்டையுமே நீங்கள் வண்டியை கொடுக்காதீங்க. ஏனென்றால் அநேக கவனக்குறவுனாலே வண்டி எங்கேயா கொண்டு விட்டுதாங்க, கைகால் சேதமாயிடும். தவறு. இதை விட மேலானது படிக்கக்கூடிய அந்த பள்ளி நாட்களில் பிள்ளைகளுக்கு அந்த வாலிப நாட்களில் எந்த வயதில் நீச்சல் பழகி கற்றுக் கொடுப்பது, எந்த வயதில் சைக்கிள் சொல்லிக் கொடுப்பது, எந்த வயதை கடந்து வரும் பொழுது டூ வீலர் சொல்லிக் கொடுப்பது என்று அரசு எதிர்பார்க்கிற பிரகாரமாக நாம் அணுகி அந்த அதிகாரியின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது குளத்தில் இப்போ நம்ம பேப்பரில் பார்ப்போம், துணி துவைக்க போனாங்க குளத்தில் முங்கிட்டாங்க, தண்ணி எடுக்க போனாங்க கிணத்துல வலி விழுந்துட்டாங்க, பையங்க பொம்பளை பிள்ளைங்க எந்திக்க முடியல. ஏன் காரணம் என்ன? படி இல்லாத கிணத்துல குதிக்கக்கூடாது, இறங்கவும் கூடாது. நீச்சல் தெரியாதோ கிணத்து பக்கத்துலேயே போகக்கூடாது. நீச்சல் தெரியலையா குளத்து பக்கம் தண்ணி நிறையா இருக்கும், உங்களுக்கு தெரியாது, சவதி இருக்கும், நமக்கு மீறின காரியங்கள் நிறையா அங்கே இருக்கும், தெரியாது. மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை தடவை அழுதாலும் போராடினாலும் நம்ம பெத்த பிள்ளை அதே வயசில் நம்ம அதே பார்வையில் அதே ஆரோக்கியத்தை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஏதாவது இழந்துட்டோன்னு வைங்களேன், அது அந்த உள்ள எவ்வளோ பரிதபிக்கும். அதனால் தயவுசெய்து ஏற்ற வேளையில் நீச்சல் கற்றுக் கொடுங்க, ஏற்ற வேளையில் சைக்கிள் கற்றுக் கொடுங்க, ஏற்ற வேலை வரும்பொழுது டூ வீலர் கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் சரியான பாதைகள். அரசு சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கிறதோ அதை ஆலோசனை கேட்டு செயல்படும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக 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 ஒரு பாதுகாப்பாக காணப்படும், மிக மிக ஒரு பாதுகாப்பாக காணப்படும். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உண்மை உள்ளவர்கள் எப்படி உயர்த்தப்படுவார்கள்? நிச்சயமாக தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுவார்கள். அருமையான நான் இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பார்கள். உண்மை இருந்துட்டோம்னா இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் தேவன் நமக்கு தருவார், தந்திருக்கின்றார். அநேக தீர்க்கதரிசிக்கு தேவன் தந்திருக்கின்றார், நமக்கும் தருவார். இதை கேட்குற உங்களுக்கும் தருவார். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவோடு எனக்கும் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். உண்மை உள்ளவர்களே தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். பேதையாக இருக்கலாம், படிப்பறிவு அந்த காலம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உயர்த்தப்படுவீர்கள். வசதியில், ஞானத்தில், கிருபையில், பாதுகாப்பில், அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உயர்த்தப்படுவீர்கள். அநேகருக்கு உதவி செய்வதில் உயர்த்தப்படுவீர்கள். தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பார்கள். உண்மை உள்ளவர்கள் அர்ப்பணிப்புக்கு உயர்வை காண்பார்கள். உண்மை உள்ளவர்கள் கனி தரக்கூடிய செடியைப் போல கொடியைப் போல நடத்துவார் கர்த்தர். உண்மை உள்ளவர்களை நீதியும் சத்தியமும் இறுதியும் அது தங்கக்கூடிய இருதயமாக தேவன் முன்கூட்டி தெரிந்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். உண்மை உள்ளவர்களை செம்மையான இருதயத்தை தேவன் தருகின்றார். உண்மையாக இருப்பவர்களுக்கு தேவனுடைய நீதி விளங்கும் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, உண்மையாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மத்தியும் கூட ஒவ்வொரு ஜனங்களையும் கூட உங்களை ஒவ்வொருவரையும் உண்மையாக இருக்க நீங்கள் விரும்பும் பொழுது பாக்கியவதியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒரு பாக்கியவான், ஒரு பாக்கியவதி என்று தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது என்று சொன்ன பின்பாக அந்த தாவீதிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் ஜனங்கள் பார்க்க முடியாது. அதே போல் நீங்கள் உண்மையாக நானும் நீங்கள் எல்லாரும் உண்மையாக ஜீவிக்கும் பொழுது எந்த ஒரு குற்றத்தையும் எந்த மனிதன் நாம் மேல் சுமத்த முடியாது. கரைதரை ஒரு இல்லாத ஒரு ஜீவியமாக காணப்படும். உண்மை இருந்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35 பார்க்கும். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தன் எஜமானுக்கு கொடுத்த வார்த்தைகளை சாட்சியாக சொல்லுகிறார். ஆபிரகாம் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் சீமானாக காணப்படுகின்றார். என் எஜமான் சீமானாக காணப்படுகின்றார். உண்மைதானே?
ஆபிரகாம் சீமானாக காணப்பட்டார். வசதி நல்ல தேவன், நல்ல ஒரு கிருபை தேவன் தந்தார். அநேக ஜனங்களுக்கு விசுவாசம் தகப்பன் என்ற பெயரை தேவன் தந்தார். கிருபை அந்த விசுவாசமானது உயர்த்தினது, பலப்படுத்தினது என்பதை பார்க்கின்றோம். அப்படி கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அருமையான வசனம் பார்க்கும்போது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நமக்கு உண்மை மட்டும் இருந்துச்சுன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்க்கின்றோம். தானியேல் அருமையான அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சிங்கங்களின் ஆயுதங்கள் தானியேல் கொள்ளாதபடி எதையும் அப்படி அந்த சிங்கங்களில் வாயை கட்டிப்பட்டது யார்? தானியேல் பாதுகாக்கப்பட்டார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தேவன் நீதியை செய்யணும் என்றால் நாம் அவைகளை தடுக்க முடியாது. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது, மனிதனால் முடியாது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். எப்படியாக தானியேல் காக்கப்பட்டார்? உண்மை காணப்பட்டது. தேவனுக்கு உகந்த பாத்திரமாக ஒரு ஜீவியம் காணப்பட்டது. உண்மை இருந்தபடினாலே உயர்த்தப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். அந்த சிங்க கபிகளில் போடப்பட்ட தானியேலை மீண்டும் வெளியே எடுத்தார்கள். காரணம் என்ன? உண்மை காணப்பட்டது. தானியேலே, நீர் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராயிருந்தார். ராஜா சொல்றார், ஒரு வாட்ச்மேன் சொல்லலை, ஒரு பாதுகாவலர் சொல்லலை, ஒரு வாட்ச்மேன் கூட சொல்லலை. அந்த இடத்துல ராஜா ஆர்வத்தோடு வந்து அருமையான தானியேலிட்ட சொல்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து, உண்மை உள்ளவன் உனக்கு ஒருவன் இடும்பு செய்தால் சும்மா இரு. தேவன் பரிபூர்ண, அதாவது உண்மை உள்ளவனே, உண்மையா இருக்கீங்க, நீங்க உண்மையா ஜீவிக்கீங்க, கர்த்தருக்கு உண்மையா இருக்கீங்க. ஒருத்தர் உங்களுக்கு இடும்பு செஞ்சுட்டாங்க, ஒரு நபர் உங்களுக்கு இடும்பு செஞ்சுட்டாங்க, எப்படியோ ஒரு இடைஞ்சல் கொடுத்து தாறுமாறு ஆக்கணுங்கிற முடிவெடுத்துட்டாங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க அப்பயே எப்படி உண்மையா இருந்தீங்களோ அந்த தீமை உங்களை நோக்கி வரும் பொழுது, எதிரி உங்களை நோக்கி வரும் பொழுது சும்மா இருங்க. அதான் உண்மை உள்ளவனாக இருந்தால் தேவன் தற்காத்துக் கொள்வார். உனக்கு ஒருவன் இடும்பு செய்தால், உண்மையாக இருக்கிறவனுக்கு மற்றவன் இடும்பு செய்தால், சங்கீதம் 31:23 பார்க்கும், தேவன் பூரணமாய் பதிலளிப்பார். அது என்னையா பூரணமாய் பதிலளிப்பார்? என்ன? எழும்ப முடியாத பதில், எழும்பவே முடியாது, மன்னிப்பே இருக்காது. ஃபைனல் ஸ்டேஜ். மனிதன் கொடுத்தா, தவறுக்கு தண்டனை கொடுத்தா, பிரச்சனை வந்தால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய பதில் பூரணமான பதில் அளிப்பாராம். பூரணமான பதில்னா அவன் எழும்பவே முடியாது. ஒரு உண்மை உள்ள சகோதரனுக்கு, ஒரு உண்மை உள்ள சகோதரிக்கு, உண்மையான ஜீவியம் காணப்படக்கூடிய ஒரு இருதயத்திற்கு கேடு நினைத்து தவறுகளை செய்தால், வார்த்தையின் மூலமாக நடக்காதவர்களை நடந்ததாக சொல்லி எப்படியாவது ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது, அந்த இடத்தில் ஒன்றுமே இல்லை, அங்கலாய்ப்போடு இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறவன் ஒன்றுமே பேச முடியாது நினைப்பாங்க, வாயில்லாத பூச்சி போல காணப்படுவார்கள். அவர்களுக்கு தேவன் இறங்கி வருவார். பூரண பதில் அளிக்கும் பொழுது பெற்றோரோ சகோதரியோ சகோதரனோ அதிகாரியோ அவர்களை விடுவிக்க முடியாது. அதான் பூரண பதில். பூரண பதில் என்றால் ஃபைனல் ஸ்டேஜ். அதிலிருந்து மாற முடியாது. அந்த நேரம் உணர்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது. உணர்ந்து யோசித்து கடைசி ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய முடியாது. நாம் எவைகளை விதைக்கின்றோமோ இந்த பூமியில் அதையே நாம் அறுவடை பண்ணுவோம் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவ திட்டத்தை, தீர்மானத்தை தேவன் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான உண்மையாக இருப்பவனே தேவன் உயர்த்துவார் என்பதை பார்க்கின்றோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவருடைய திட்டம், தீர்மானத்தின் பிரகாரம் நம்மளை தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தாதபடி வழிநடத்துவார் என்பதை பார்க்கின்றோம். உண்மை வசனத்தின் பிரகாரம் யாரிடத்தில் உண்மை காணப்படுது? ஒரு தாளந்து வாங்கின இடத்துல உண்மை காணப்படவில்லை. 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன் 4 தாளந்தாக சம்பாத்தியம் பண்ணான். 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் 10 தாளந்தாக சம்பாத்தியம் பண்ணான். உண்மைதான்.
பவுல் நல்ல ஒரு வெகுமதி, ஒரு நல்ல ஒரு பொருளாக தேவன் பயன்படுத்தினார். தேவன் நம்மிடத்தில் தந்திருக்கும் திறமைதான் அந்த தாளந்து. தாளந்து என்றால் என்ன என்றால், நமக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருப்பார். அதை மூடி வைப்பதற்காக தரவில்லை, அதை பெருக செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திருக்கின்றார். அதை நாம் பெருக செய்ய வேண்டும் என்பதே தேவ திட்டம். அதை நாம் பெருக செய்ய வேண்டும். பெருக செய்யும் பொழுது 4 8 ஆகும், 2 4 ஆகும், 5 10 மடங்கு மாறும். அப்படி தேசத்திற்கே ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் தெரிஞ்சு நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. கர்த்தருடைய திட்டத்தை தெரிந்து செயல்படும் பொழுது உண்மை உள்ளவர்களே நிச்சயமாக வசனத்தின் பிரகாரம் உயர்த்தப்படுவார்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். அந்த 2 தாளந்து வாங்கினவங்க 4 தாளந்தா சம்பாத்தியம் பண்ணாங்க, 5 தாளந்து வாங்கினவங்க 10 தாளந்தா சம்பாத்தியம் பண்ணாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஆனால் ஒன்று, இந்த உலகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். மகிமைக்காக கர்த்தருடைய திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த உலகத்தை நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எதற்காக என்றால், அந்த உண்மையான ஜீவியம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். மத்திய 25:21 பார்ப்போம். கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் பிரசன்னம் ஆகுவதிலே நான் விரும்புகின்றேன். கிருபை. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும். நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். கர்த்தருடைய வசனம், இது பொய்யல்ல. மரண பரியந்தமும் நீ உண்மையாயிரு. அரை பங்கு உண்மையாக இருந்தேன், காப்பங்கு உண்மையாக இருந்தேன், முழு பங்கும் உன்னுடைய வாழ்நாள் முழுமையும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள். உண்மையாக நாள் முழுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக கடந்து செல்லும். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அருமையான வசனம். நமக்கு அதை பார்க்கும் பொழுது, நீ மரண பரியந்தம் வரைக்கும் உண்மையார், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சங்கீதம் 48:14 பார்ப்போம். நம்முடைய தேவன் பரம மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மளை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார், விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நண்பர்களோ கைவிட்டு செல்வார்கள். நமக்கு ஒரு தீங்கு ஏற்படும் பொழுது, கடன் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏதாவது சிக்கி தவிக்கூடிய நிலைகள் வரும் பொழுது நண்பர்கள் நம்மளை கைவிட்டு செல்வார்கள், மறந்து விடுவார்கள். அந்த ஆசவாசம் நிலைக்காது, காற்றோடு போய்விடும். அவருடைய அன்பு மேலானது, அவருடைய கிருபை மேலானது, அவருடைய தயவு மேலானது என்பதை பார்க்கின்றோம். உண்மை. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை தேவன் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். ஊழியருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நல்ல பாதுகாக்கப்பட வேண்டும். ஊழியர்களுடைய நல்ல ஒரு ஐக்கியம் வேண்டும், ஊழியருடைய குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் அநேக நெருக்கத்தை, பாட, உபத்திரத்தை சாத்தான் கொண்டு வரான். சொந்த பந்தத்தின் மூலமாக கொண்டு வரான். சபைக்கு வரக்கூடிய விசுவாசின் மூலமாக ஒரு மன குறைச்சனால அநேக ஆவிக்குரிய சிந்தனை இல்லாதபடி தன்னுடைய சொந்த ஆலோசனை பிரகாரம் அந்த ஊழியத்தை கலைக்கி, நாசமாக்கி, பாழாக்கி அநேக இடங்களில் விசுவாசி சிதறதை பார்ப்போம். நம்ம வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம். 99 நீதிமான்கள் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோக ராஜ்யத்திற்கு மிக மிக சந்தோஷமானது. அது கிருபை உள்ளது, அது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்பதை பார்க்கின்றோம். உண்மை. ஊழியராகிய ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடையும் உண்மையை தேவன் எதிர்பார்க்கின்றார். விசுவாச குடும்பங்களிலும் உண்மையை எதிர்பார்க்கின்றார். ஆனால் சாத்தானுடைய கிரியைகளோ எதுவுமே எதிர்பார்ப்பதல்ல. ஊழியத்திற்கு கேடு நினைக்கிறக்கூடிய காரியங்களில் தேவன் இடைப்படுவார், பரிபூர்ண பதிலை தருவார். பரிபூர்ண பதிலை தருவார் தேவன். சும்மா இருப்பீர்கள். ஊழியம் என்றால் ஒரு ராஜபோகமான வேலை அல்ல. நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் வரும். ஒரு ஊழியத்தை நடத்துகிற சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்.
ஆனால் ஒன்று, எந்த ஊழியருமே எனக்கு தெரிந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்கிறேன், அடுத்த சபை விசுவாசிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க, தவறு. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடை பார்த்து, ஒரு மந்தையை பார்த்து, குடும்பத்தை கவனித்து, அந்த விசுவாச குடும்பத்தை ஆற்றி தேற்றி கண்ணீர் விட்டு ஞானஸ்நானம் கொடுத்து அர்ப்பணித்து, ஞானஸ்நானம் கூட வேறு பெரிய ஸ்பீக்கர் மூலமாக பெரிய ஊழியக்காரங்களை வர சொல்லி கடற்கரையில் கொடுக்கலாம், வீட்டில் கொடுக்கலாம், அது வேறு. அவங்கள வழி நடத்தினாங்களே, அந்த மேய்ப்பனை விட்டு அந்த ஆத்மா விலகி சென்னுச்சுன்னா அவங்க மனம் திரும்புவதற்கு காரணமாக இருந்த, சபைக்கு காரணமாக வருவதற்கு காரணமாக இருந்தாண்டா அந்த ஊழியர்களுடைய கண்ணீர் வீண் போகாது, தவறு. ஏதாவது வேறு சபை விசுவாசிகள் வந்து கோபத்தோடு வந்தாங்கன்னா அன்னைக்கோடு அவங்க என்னன்னு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஊழியரை வர சொல்லி ஒருமனப்படுத்த வச்சிருங்க. அதுதாங்க ஊழியம். அந்த ஊழியம் தான் வளரும். எத்தனை வேணாலும் இந்த சபையில் வந்து உட்காருங்க, எந்த விசுவாசி எந்த சபை விசுவாசிகளும் பரவாயில்ல அப்படி நினைக்கிறது தான். அது தேவ திட்டம் அல்ல. அவங்கவுங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்காரு, அவங்கவுங்களுக்கு ஒரு அழைப்பை தேவன் தந்திருக்காரு. அந்த அழைப்புக்குள்ளாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக சமாதானமாக நாம் ஊழியம் செய்யும் பொழுது விசுவாசிகள் இடர மாட்டார்கள், புதிதாக ஆத்மாக்களை தேடுவார்கள். நிச்சயமாக விசுவாசிகளோட தேவைகளை தேவன் சந்திக்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார் நாம் அனைவரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது, அவருடைய திட்டம் தீர்மானம் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் நிறைவேறும் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை